ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டு அவரை கூட்டு குழம்பு. என்னோடய மெத்தடில் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம எதில் செய்ய போகிறோன்னா அவரை கொட்டை. இதை மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதோட அளவு 20 கிராம். நான் 2 பேருக்கு சமைக்க போகிறேன். 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். நீங்கள் வரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 10 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்ததாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு புளித்தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி கல்லுப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கூட்டு பொடி. இது நான் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள், பெருங்காயம், அதுக்கப்புறமா தாளிப்பு வடகம். இப்போ நம்ம ஒரு குக்கரை எடுத்து அதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அவரைக்கொட்டைகளை சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு ஆமணக்கு எண்ணெயை சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவரைக்கொட்டையை செக் பண்ணி பார்க்கணும். அவரைக்கொட்டை நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு இதையும் சேர்த்துக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள், பெருங்காயத்தூள், கல்லுப்பு, மிளகாய்த்தூள் இதை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் இது தண்ணி எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் முதல்லையே தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி நான் 3 விசில் விட போகிறேன். கத்திரிக்காய் எந்த அளவுக்கு குலைவாக வேகுதோ அந்தளவு கூட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு விசிலை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா குலைவாக வெந்திருக்கு. இதை நல்லா அது கூடயே சேர்ந்து குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும். கொஞ்ச நேரம் இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போது கத்திரிக்காய் அது கூட நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கூட்டு பொடி சேர்க்க போகிறோம். நான் 2 பேர்த்துக்கு சமைக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவு கூட்டு பொடியை நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டு பொடியை ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதோட உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்றத டேஸ்ட்டையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கரண்டியை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துட்டு கடுகு, உளுந்து எல்லாம் போட்டு பொரிய விடணும். அதுக்கப்புறம் இதில் இப்போ தான் தாளிப்பு வடகம் சேர்க்க போகிறோம். இந்த தாளிப்பு வடகம் சேர்த்தா தான் இந்த கூட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை இலைகள். இப்போ இதை நல்லா பொரிஞ்சத உடனே எடுத்து அந்த கூட்டில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து கொடுக்கணும். இப்போது நமக்கு தேவையான சுவையான கல்யாண வீட்டு அவரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.